நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செலிபிரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு தயாரிப்பாளர், தொழிலதிபர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பின பெண்மணி. ஆம், உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா கருப்பின பெண்மணி ஃபர்ஸ்ட் பில்லியனியர் லேடி அவங்க தான். ஸோ இவ்வளோ புகழ்பெற்ற அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி. அவங்கள பத்தி தான் நம்ம வந்து ஜோதிட ரீதியான தகவல்களை எடுத்து நம்ம விரிவா அலசி ஆராய போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். சரிங்கண்ணா. இவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா ஜனவரி 29, 1954 மார்னிங் வந்து ஓகே 4:30 AM பிறந்திருக்காங்க. அமெரிக்கால பிறந்திருக்காங்க. ஸோ ராசி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி வருது. அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வருது. தேய்பிறை தசமி தேதியில பிறந்திருக்காங்க. ஓகே. லக்னம் வந்து தனுசு லக்னம். அப்படிங்கும்போது ஓகே இவங்க ஜாதத்துல இருக்கிற அதான் நீங்க சொன்ன மாதிரி மெயினா நம்ம இவங்களோட கரியர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இதுல கரியர், மணி ஏர்னிங், தனயோகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஓகே ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் இப்ப டிவி தொகுப்பாளர் அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயம் இவங்க பண்ண ஒர்க்ல. ஸோ அப்படிங்கும்போது சரி. உங்களுக்கு 3ஆம் வீடு தான். அதாவது நம்மளோட மீடியா, சோசியல் மீடியா, நீங்க எனி டைப் ஆஃப் சோசியல் மீடியா, டிவி, கம்யூனிகேஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சுனாவே 3ஆம் வீடு தான். நம்மளோட மொபைல் போன் கரெக்ட். எதுல பார்க்கணும்னா 3ஆம் வீட்டுல தான் பார்க்கணும். நம்ம போன் பேசுறதுல இருந்து எல்லாமே 3ஆம் வீடு தான். எனி ஓகே கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் 3ஆம் வீடு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஓகே ஷேர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எதை குறிக்கிறதுனா 3ஆம் வீடு தான் குறிக்கக்கூடியது. ஓகே நான் பேசுறது 2ஆம் வீடு. இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படின்னு வரும்போது 3ஆம் வீடு வந்துடுது. 3ஆம் வீடு தான் கை கொடுத்து ஒருத்தர் ஷேக் பண்ணி பண்றது எல்லாமே. ஒரு டீல் பேசுறது அந்த விஷயத்துல டாக்குமெண்ட் சைன் பண்றதோட, ஏன்னா புதனோட காரகத்துவம் தான் 3ஆம் வீடு. ஸோ அதனால 3ஆம் வீடு வந்து புதனோட காரகத்துவம் உங்களுக்கு தெரியும். கம்யூனிகேஷன் தான். கண்டிப்பா. ஸோ கம்யூனிகேஷன், மீடியாவும் உண்டாகும். டிவி, மீடியா எல்லாமே புதனோட கம்யூனிகேஷன்ல வர்றதுதான். ஓகே. ஓகே ஸோ தனுசு லக்னம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு 2 குடியவன் 3 குடியவன் சனி பகவான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆமா. உச்சத்துல போய் உட்காந்துருக்கு. ம். ஸோ உச்சத்துல உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டு உச்சத்துல உட்காந்துருக்கிறது. நம்ம பேசின மாதிரி உச்சத்துல இருக்க கிரகத்தோட விஷயங்கள் நமக்கு ஈஸியா கிடைக்கும். கரெக்ட். அதுல வந்து ரொம்ப கம்மியான எஃபர்ட்ல திடீர் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றத்தை சீக்கிரமா முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லலாம். கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இவங்க ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும்போது சனி திசையில பிறந்திருப்பாங்க. அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கும்போது சனி திசையில பிறந்திருக்காங்க. சனி திசை அப்படிங்கும்போது 2ஆம் வீட்டு 3ஆம் வீட்டு சூப்பரான இடத்துல தான் இருக்கு. இருந்தாலுமே சின்ன வயசுல சனி திசை வந்திருக்கு அப்படிங்கிற போது சனி திசையில சின்ன வயசுல போயிடுச்சு. 1961 முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது ஒரு 7 வயசு ஆகும்போதே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து புதன் திசை வந்திருக்கு. ஸோ புதன் திசையில 10ஆம் வீட்டு அதிபதி. அப்ப புதன் திசை சின்ன வயசுலயே வந்துருச்சு அப்படிங்கும்போது 17 வருஷம் புதன் திசை நடந்திருக்கும். ஓகே புதன் திசையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசையில இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துடுறாங்க. புதன்னாவே உங்களுக்கு தெரியும், மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள பவர் உண்டு. ஸோ புதன் திசையில உள்ள ஃபீல்டுக்கு வர்றாங்க. அடுத்து கே திசை நடக்குது. அகைன் புதன் திசை முடிஞ்சு கே திசை வந்து பாத்தீங்கன்னா 1985 செப்டம்பர் வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 1985னா இவங்க வயசு பாருங்க, ஒரு 30 வயசு, கண்டிப்பா 31 வயசு, 31 வயசு, 32 வயசுல தான் சுக்கிரன் ஆரம்பிக்குது. ஓகே சுக்கிர திசை ஃபேண்டாஸ்டிக். வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாதகத்துல 32 வயசுல இருந்து 52 வயசு வரைக்கும். கண்டிப்பா 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. சோ ஓகே. அதான் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் தனயோக அதிபதி. நீங்க சொன்ன மாதிரி 11ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 2ஆம் வீட்டு அதிபதி சனி. 2ஆம் வீட்டு சனி 11ஆம் வீட்லயும், 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்லயும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. இது சிறப்பான பரிவர்த்தனை யோகம். சிறப்பான தனயோகத்துக்கான சிறப்பான பரிவர்த்தனை. சோ இதோட என்ன இருக்குதுன்னா சனி வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் வீட்டுல சுக்கிரன் ராகு சேர்க்கை பொறுத்த வரைக்கும் வெரி கிளவர் வித் மணின்னு சொல்லலாம். சுக்கிரன் ராகு சேர்க்கை. 2ஆம் வீட்டுல புதனும் வெரி கிளவர் வித் மணி. ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணணும். எப்படி மணி சம்பாதிக்கிறது பக்கா லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய புதன் தான். அகைன் புதன் ராகும் நம்பரு, இந்த நம்பர் விஷயத்துல எல்லாமே ரொம்ப என்ன சொல்ற ஸ்மார்ட். புதன் ராகு ஸ்மார்ட்டா இருக்கும். மணி விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட். எப்படி ஸ்மார்ட், ரொம்ப கிளவரா டீல் பண்ணுவாங்க. ஏன்னா புதன் சுக்கிரன் ராகு அப்படிங்கும்போது எங்க மணி இருக்குங்கிறத அவங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கவங்களுக்கு அது கரெக்டா அந்த மணி ஹவுஸ்ல, அது லாபஸ்தானத்துல 2ஆம் வீட்ல எல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பணம் எங்க இருக்குது அப்படிங்கறது பக்காவா கணிக்கக்கூடிய பவர் உண்டு அவங்களுக்கு.
அந்த வெரி கண்ணு குட். இங்க பணம் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்துலயும் கணிச்சு விட்ரும். அதான் சுக்கிரன் ராகு சேர்க்கை பொறுத்த அளவுக்கு. சோ இவங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் ஒட்டுக்கா சேர்றதே ஒரு சிறப்பான யோகம் தான். தனயோகம் தான். ம். சூரியன் புதன் சுக்கிரன் ஒட்டுக்கா தனயோகத்துல உட்கார்றதே சிறப்பான அமைப்பு தான். 2ஆம் வீட்டுல 11ஆம் வீட்டுல உட்கார்றது ரொம்ப சிறப்பான அமைப்பு செல்வத்துக்கு. ஏன்னா சுக்கிரன் தான் நம்ம மகாலட்சுமி, அதுவே 2ல உட்கார்ந்திருக்கு. ம். கூட சூரியன் புதன் ராகு அப்படிங்கும்போது ராகு வந்து அகைன் சிறப்பான அமைப்பு தான். ராகு வந்து உங்களுக்கு இந்த காலத்துல ராகு 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கிறதுல ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. ஏன் ரொம்ப நெகட்டிவ் கிடையாதுன்னு சொல்றேன்னா 2ஆம் வீட்டுல ராகு உட்கார்ந்திருக்கிறதுலாம் ம். ராகு வந்து ஃபாரின் மணி கொடுக்கக்கூடியது. ஃபாரின் வெரி கரன்சில குட். மணி சம்பாதிக்கக்கூடிய பவர் உண்டு ராகுக்கு. இப்ப நம்ம எல்லாமே ஒர்க் பண்றது எம்என்சில ஒர்க் பண்றோம், வெளிநாட்டு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இதெல்லாமே என்னது ராகுவோட வெளியூர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டதுன்னா ராகுவோட இன்கம் தான் இதெல்லாம். வெரி இப்ப குட். இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கிறது நம்ம தோஷமா பாக்குறோம். பட் நிறைய யோகா 2ஆம் வீட்டுல இருக்கு. மணி விஷயத்துல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய பவர் ராகுக்கு உண்டு. ராகுவ 2ஆம் வீட்டுல தோஷமா மட்டும் பார்க்காம யோகமாவும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க வலியுறுத்துறீங்க. சூப்பர். ம். தோஷம்னா அதுக்கான தோஷம் இருக்கு. மணி விஷயத்துல பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது வெளிநாட்டு வருமானங்களை நிச்சயம். கொடுக்கக்கூடிய பவர் ராகுக்கு உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். ம். இப்ப நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல நிறைய பேர் வெளிநாட்டு இன்கம் தான் ஏர்ன் பண்றாங்க. இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டு இன்கம் ஏர்ன் பண்றாங்க, டாலர்ல சம்பாதிக்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஹோம்ல இருக்காங்க. நிறைய பேர். எஸ் சோ எஸ் அதெல்லாமே கரெக்ட். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ராகுவோட வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பவர் உண்டுன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. வெரி குட். அகைன் இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து இந்த ஜாதத்துல 3ஆம் வீட்டு அதிபதினு சொல்லலாம். அதாவது கும்பராசிக்கு சனியை தவிர இன்னொரு அதிபதி கோர் உலர் அப்படின்னா அடுத்த உலர் அப்படின்னா ராகு தான். சோ 3ஆம் ராகு. வீட்டு அதிபதி 2ல உட்கார்ந்திருக்கு. அப்படிங்கும்போது மீடியா மூலியமா வருமானம், 2ஆம் வீடு வருமானம், 3ஆம் வீடு மீடியா மூலியமா வருமானம். கரெக்ட். சோ அந்த காம்பினேஷனையும் கொடுக்குது. அகைன் புதன் வந்து எதுக்கு அதிபதி? நம்ம சொன்ன மாதிரி மீடியாவுக்கு அதிபதி. அதுவும் 2லயே ஓகே. உட்கார்ந்திருக்கு. 2ஆம் வீடு பேச்சு. கம்யூனிகேஷன். 2ஆம் வீடு பேச்சு. சோ பாருங்க இவங்க எஸ். வந்து ஃபுல்லாவே பேசிதான் சம்பாரிச்சாங்க. கண்டிப்பா. டிவி தொகுப்பாளர் அப்படிங்கும்போது இவங்க பேச்சுக்காகவே நிறைய பேர் நிகழ்ச்சிகளை பார்த்ததாக நம்ம வந்து செய்திகள்ல படிக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு புதன் 2ல கொஞ்ச பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாய்ஸ் ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரிதான். புதன் ராகு ரொம்ப ஃபன்னியான கம்யூனிகேஷனும் இருக்கு. என்ன சொல்றேன், ம். பீப்புள் என்டர்டெயின் பண்றது, அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா வந்துருன்னு வச்சுங்களேன். அடுத்து என்ன பேசணுங்கிறது ஃபேண்டாஸ்டிக். அடுத்தடுத்து டக்குன்னு ஸ்பீடா யோசிக்க வைக்கும். ஏன்னா புதன் ராகு கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா புதன் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது ராகு கூட சேர்ந்துச்சுன்னா அப்படியே அடுத்த செகண்ட் என்ன பேசணும் அப்படிங்கறத அழகா கோரி எடுத்துக்கொண்டு வந்து பேச வைக்கும். சோ சூப்பர். 2ஆம் வீட்டுல வந்து இங்க இருக்கிறது வாக்குஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறது இங்க சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்ல வரேன். சோ அதான் இப்ப ம். நமக்கு வந்து அதான் சுக்கிரதிசை நமக்கு வந்துரும். சுக்கிரதிசையோட பலன் நம்ம பேசிட்டு இருக்கோம். சுக்கிரதிசை பொறுத்தளவுக்கு 1985ல ஆரம்பிச்சு 2005ல சுக்கிரதிசை ஆரம்பிக்கும் போது இவங்க கிட்ட என்ன சொல்றது, மணி வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல சம்பாதிக்கல. அங்கங்க சம்பாரிச்சிருக்காங்க, அங்கங்க என்ன சொல்றது மீடியாவில் ஒர்க் பண்ணிருக்காங்க, டிவி ஷோஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, சம்பளம் மாதிரி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் சுக்கிரதிசை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சோதனை ஸ்டார்ட் பண்ணது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தி ஓபராய் தி அவங்க ஸ்டார்ட் பண்ண ஷோ வந்து பாத்தீங்கன்னா தி ஓப்ரா வின்ஃப்ரே ஷோ அப்படின்னு 86ல ஸ்டார்ட் பண்றாங்க. 86ல ஸ்டார்ட் டாக் ஷோ. பண்றாங்க. எஸ். சோ அந்த டிவி ஷோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகுது. எஸ் கரெக்ட். பயங்கர ஹிட் ஆகுது. அவங்கள வந்து ஒரு பில்லியனர் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துருச்சு. 2005ல சுக்கிரதசை முடியுது. 2005க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரதசை முடியும் போதே இவங்களுக்கு என்னென்ன வசதிகளை கொடுக்கணுமோ எல்லா வசதியும் கொடுத்து பில்லியனர் ஆக்கிடுச்சு. சுக்கிரதசை நார்மலா என்ன சொல்லணும்னா சுக்கிரதசை நார்மலா என்ன சொல்றது, சுக்கிரனா யாரு அப்படின்னா லக்ஸூரிக்கு அதிபதி. லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்றதுதான் சுக்கிரன் அப்படிங்கும். சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல வந்து அருமையான இடத்துல வந்துருச்சுன்னா அந்த மாதிரி வாழ்க்கையை அருமையா கொடுக்கும். லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல கொடுத்துரும். ஜாலியா என்ன சொல்றது ஃபாரின் டூர் போயிட்டு வர்றது, காரு பங்களா வீடு என்ன வேணும் எல்லாமே லைஃப் ஸ்டைலோட எல்லா விஷயத்தையும் கொடுத்துருன்னு வச்சுங்களேன். அதான் சுக்கிரனோட அனைத்து சுகங்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் தருவார். கண்டிப்பா இந்த லைஃப்ல என்னென்ன சுகங்கள் இருக்கோ எல்லாமே கிட்டத்தட்ட கொடுத்துருவாரு அப்படிங்கறத சொல்லணும். சுக்கிரனோட பாசிட்டிவ் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு பவர் உண்டு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சோ இவங்களுக்கு சூப்பரான இடத்துல உட்காந்துருக்கு, நல்ல அருமையான அமைப்பு. ஓகே, சுக்கிரன் வந்து நம்ம இந்த ஜெமினி ஆங்கிள் நான் பேசுறேன். இந்த ஜாதத்துல சுக்கிரனை சுக்கிர திசை வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிகேன்னு போட்டிருக்கும். பிகே அப்படின்னு போட்டிருக்கு.
ஸோ பிகே அப்படின்னா இங்க வந்து புத்திரகாரகன் அப்படின்னு ஜெமினில பிகேக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து புத்திரகாரகன் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரைட். பிகே அப்படிங்கிறது நீங்க சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா 5ஆம் வீடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். 5ஆம் வீடு என்னது? குழந்தைகள், கல்வி பூர்வ புண்ணியம். சம்பந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் ஆமா. சம்பந்தப்பட்டது, நாலேஜ். பேரு புகழ் சம்பந்தப்பட்டது, நாலேஜ், அறிவு, இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே அந்த பிகே அப்படிங்கிற கிரகத்தோட காரகத்தையும் இணைச்சு நீங்க இப்ப ப்ரெடிக்ட் பண்ணலாம். பெயர், புகழ், கீர்த்தி, அறிவு, நாலேஜ், பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம் இப்படின்னு சொல்லிட்டே போலாம் 5ஆம் வீட்டை. சோ இது வந்து அதான் சொல்றேன். புகழ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிகே அப்படிங்கிறது பாருங்க, புகழ் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இவங்க வந்து சுக்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுறாங்க, உலக புகழ் பெறுறாங்க. நிச்சயமா. அந்த புகழை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது சுக்கிரன் வந்து புத்திரகாரகன் திசை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல இருந்துச்சுன்னா புகழை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். நம்ம புகழ், பதவி, பேர், ஐ மீன் 5ஆம் வீடு அகைன் பொசிஷன், பவர் பொசிஷன் 5ஆம் வீடு தான். ஒரு சேர்ல கோர்றது பவர் கொடுக்கும்னா அது 5ஆம் வீடு தான். சோ அப்படிங்கும்போது பவர் பொசிஷனையும் கொடுக்கும். சோ அந்த அமைப்பு உண்டுன்னு வச்சுங்களேன். பவர் பொசிஷனுக்கும் பிகே ஒர்க் ஆகும். சோ பிகே திசையில பவர் பொசிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிகே வந்து பிகே அந்த திசை வந்து நல்ல இடத்துல வந்து நல்ல யோகத்தோட ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். வெரி குட். இந்த ஜாதகத்துல இதான் நடந்திருக்கு சுக்கிரனோட இதுன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் பாத்தீங்கன்னா அகைன் நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்கணமா இருக்காங்க. லக்கணத்துல சுக்கிரன் ஆட்சி சுக்கிரனா சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்கு. நவாம்சத்திலயும் எங்களுக்கு வந்து 1ஆம் வீட்டுல உட்காந்துருக்கிற சுக்கிரன் வந்து இங்க 2ஆம் வீட்டுல இருந்த சுக்கிரன் இங்க ராசி கிட்டத்துல 1ஆம் வீட்டுக்கு வந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு பணம், பேரு, புகழ், பணத்தை விஷயம் எல்லாமே கொடுத்து லக்கணத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களையும் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. இவங்க யாரு அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு பேர் போல கொடுத்துருது. 1ஆம் வீட்டுல இருக்க சம்பந்தப்பட்டது. ஓகே, வேலை அப்படிங்கறதுனால தசாம்சத்துக்கு போயிருவோம். தசாம்சத்துல கும்ப லக்கணம், லக்கணத்துல சூரியன் சுக்கிரன். தசாம்சத்துல லக்கணத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசையை நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு அது அந்த திசை வந்து ரொம்ப முக்கியமான திசை. எங்களோட வேலையில ஒரு முக்கியமான விஷயத்த முக்கியமான விஷயத்த பண்ண போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரியர்ல கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சோ இவங்களுக்கு 1ஆம் வீட்டுல இருந்துச்சுனால சூரியனோட உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரன் அப்படின்னு என்னது? சுக்கிரனா சினிமா, என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு டிவி, அதான் அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக் சுக்கிரன் வந்துடும். சோ சுக்கிரன் லக்னத்துல உட்காந்துருக்கு. அவங்க வந்து பாருங்க என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்திருக்காங்க, டிவில வந்திருக்காங்க. சோ இதெல்லாமே நமக்கு வந்து கிளியர் இண்டிகேஷனா வருது. ராசி லக்கணத்துல இருந்து தசாம்ச லக்கணம் 3 வீடு தள்ளி போயிருக்கு. ராசி லக்கணம் தனுசு லக்கணம், தசாம்ச லக்கணம் கும்ப லக்கணம். தனுசுல இருந்து கும்பம் வந்து 3 வீடு தள்ளி இருக்குது. 3ஆம் வீடு அகைன் மீடியா துறையை குறிக்கக்கூடியது. சோ அப்படி பார்த்ததுனால இந்த கரியர் நம்ம வந்து ஈஸியா அந்த லக்கணத்தை வச்சு நம்ம சிம்பிளா செக் பண்ணாலும் அந்த மீடியாங்கிறது இப்ப கிளியர் ஆகிருக்கு. வெரி குட். சோ அகைன் அதான் நீங்க அந்த இது வந்து இந்த ஷோ எவ்வளவு தூரத்தீங்கன்னா 25 வருஷம் ரன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட். கிட்டத்தட்ட 2026 இருந்து 2011 வரைக்கும் 25 வருஷம் அந்த ஷோ வந்து டாக் ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. 2011ல கரெக்டா சூரிய தசை முடியுது. சோ 2011 வரைக்கும் இவங்க வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கான காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சந்திர தசை அப்படிங்கும் போது அது கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. சந்திரன், செவ்வாய் எல்லாமே நெகட்டிவா தான் இருந்துச்சு. செவ்வாய் இப்ப ஆக்சுவலி நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த டைம்ல தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டொனேஷன் அதிகமா பண்றாங்கன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ பிளான்தெரபி ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஓகே. பட் அதான் மணி ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்க டைம் அந்த நீங்க சொன்ன மாதிரி சுக்கிர தசை ஆரம்பிச்சு சூரிய தசை முடிகிற வரைக்கும் பயங்கரமான பொட்டன்ஷியல். வெரி குட். சரிங்க. சோ இதான் மெயினா கவர் பண்றதுக்காக தனியோகத்தை கவர் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டியான ஓப்ரா வின்ஃப்ரே அவங்களை எடுத்து நம்ம விரிவா ஜோதிட ரீதியா ஆய்வு செஞ்சோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பின பெண்மணி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பின பெண்மணியா அமெரிக்கால இருக்கிறது அந்த 1950s எல்லாம் ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பினர்கள் வந்து புறக்கணிக்கக்கூடிய காலகட்டம். அந்த மாதிரி கருப்பின பெண்மணியா பிறந்து தன்னுடைய திறமையின் மூலியமாக தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய 32வது வயதுல நல்ல திசா புத்திகள், வலிமையான திசா புத்திகள் சுக்கிர திசை தொடங்கும் காலகட்டத்துல ஒரு டிவி தொகுப்பாளரா அவங்க தன் வாழ்க்கையை தொடங்கி டிவி நிகழ்ச்சியில தனியா ஒரு ஷோ பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க தன்னை வளர்த்துக்கிட்டு தி ஓப்ரா வின்ஃப்ரே டிவி டாக் ஷோ அப்படின்னு ஒண்ணு 1986ல இருந்து 2011 வரைக்கும் 25 வருஷம் நடத்தி மிகப்பெரிய அளவுல பெயர், புகழ், பணம், செல்வம் எல்லாத்தையுமே பெற்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்காத விருதுகளே இல்லை. இந்த டிவி டாக் ஷோக்காக பாத்தீங்கன்னா எண்ணற்ற அவார்ட்ஸ் விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க.
அதுல முக்கியமான விருதுகள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் குளோப் அப்படிங்கிற அவார்டு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அகாடமிக் அவார்டு அப்படின்னு சொல்லி ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டது இவங்களுடைய டிவி டாக் ஷோ. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விருதுகள் அவங்க பெற்றிருக்காங்க. சின்ன சின்ன விருதுகள் நிறைய வாங்கியிருக்காங்க. இவங்க கெரியர்ல கோல்டன் குளோப் அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயரிய விருது. இப்பேற்பட்ட ஒரு பெண்மணியா ஒரு பில்லினியர், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அமெரிக்க ஃபர்ஸ்ட் பெண் பில்லினியரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு டிவி தொகுப்பாளர், ஒரு நடிகை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், அப்புறம் ஒரு மிக சிறந்த தொழிலதிபர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தன்னை உயர்த்தி இன்னைக்கு வந்து ஒரு சகாப்தத்தை நிகழ்த்தின ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிற அவங்களுடைய ஜோதிட தகவல்களை விரிவா நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். அவங்களோட தன யோகம் எப்படி இருந்தது, எந்த வயதுல அவங்க புகழ் பெற்றாங்க, எதனால அவங்க அந்த வயதுல புகழ் பெற முடிஞ்சுது, அதுக்கு ஜோதிடத்துல எந்த கிரகம் சப்போர்ட்டா இருந்தது, அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதி, அது எங்க உட்கார்ந்து இருந்தது, அது தசாம்சத்துல எங்க இருந்தது, நவாம்சத்துல எங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாம் விபாரிஸ் வந்து விளக்கமா சொன்னாங்க. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்க எல்லார் வாழ்விலையும் இந்த அம்மா, இந்த லேடியோட பெண்மணியோட பேர் வந்து வின்ஃப்ரே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பேர்லயே வின், வெற்றியை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா செல்வ வளத்துல அவங்க வெற்றியோடு திகழ்ந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே இந்த செல்வ வளம் குன்றாம கிடைச்சி அவங்க மென்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அஸ்ட்ரோ சந்திரா சேனல் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை நாங்க பதிவு பண்றோம். நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.